வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஒரு லைன் வரும் பாத்தீங்களா, ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற சாங்ல தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கும். போட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜென்மத்துல குரு இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள், தீராத மனக்குழப்பங்கள், கணவன் மனைவி அப்படின்ட்டு இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலை, நம்ம எந்த வேலைக்கு போனாலும் அதுல ஒரு ஸ்ட்ரெஸ், அதுல ஒரு பிரச்சனை. நம்ம என்னதான் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு தான் அந்த ஒரு அவதூறு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நம்ம 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 கூட இருக்கிறவங்க அந்த நம்ம செஞ்ச வேலையை கூட அவன் செஞ்சிருக்க மாட்டான். அவனையெல்லாம் பாராட்டி பேசுவாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அவ்வளோ வேலை மாங்குன்னு பண்ணிருப்போம். ஆனா நமக்கு அந்த பாராட்டுகள், நம்ம வேலைக்கேற்ற பாராட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்காமயே போயிருந்திருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறது ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால பெரிய அளவு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ், உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல குரு இருக்கிறனால நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மள அதுல ஒரு கான்சென்ட்ரேட்டா செய்ய விடாம ஒரு மைண்டை வந்து டிஸ்டர்ப்டாவே வச்சிருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு வந்து ஜூன் மாசத்துக்கு மேல குரு பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த ஜூன் மாசத்துக்கு மேல மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும். டைம் வந்து நல்லா இருக்கும். ஸ்ரீராமருக்கே ஜென்மத்துல குரு இருக்கும் போதுதான் வனவாசம் சென்றோம். அந்த அளவு. அதனாலதான் சொல்றாங்க ஜென்ம குரு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒன்னா தொழில் ரீதியா பாதிச்சிருப்பாங்க, இல்லைன்னா மனோ ரீதியா பாதிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சண்டை, இல்லைன்னா வீட்டுக்கு போனாலே சண்டை. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இந்த அளவு பிரச்சனைகள் இருக்காது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறப்போ ஏதோ ஒரு பொன் பொருள், இடம், வீடு, வண்டி, வாசல், இந்த மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏதோ ஒன்று வாங்குவோம். இது நாள் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்திருப்போம் பாத்தீங்களா. நம்ம வந்து வீடு கட்டணும்னு எனக்கு இருக்கு, ஆனா வீடு கட்ட முடியல, தடங்களாவே இருக்கு. வண்டி வாகன பிராப்தம்லாம் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு, இடம், வண்டி, வாகனம், தங்க நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பொன்னான காலம். ஜூன் மாசத்துக்கு மேல தாராளமா வாங்க ஆரம்பிக்கலாம். அந்த அமைப்புகளும் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கிடையே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம்லாம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட பேச்சிற்கு வந்து மதிப்பு கொடுக்கும் நேரம்னு சொல்லலாம். நம்ம பேச்சு வந்து செல்லுபடி ஆகக்கூடிய நேரம். நம்ம என்ன பேசினாலும் அது ஒரு சபையில கண்டிப்பா செல்லுபடி ஆகும். அந்த அளவுக்கு மாற்றங்கள்லாம் நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால நல்ல ஒரு தெய்வீக ஒரு பக்தி பலம்னு சொல்லும்போது அது மாதிரி தெய்வீகமா நம்ம மாறிடுவோம். திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா அம்மன், துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போவோம், செவ்வாய்க்கிழமையானா முருகர் கோவிலுக்கு போவோம், சனிக்கிழமையானா பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோம், திங்கக்கிழமையானா ஞாயிறு திங்கள் அப்படிலாம் சிவன் கோயிலுக்கு. அந்த மாதிரி அந்த தெய்வீக அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துக்கு ராகு வரனால ஆன்மீக பிரயாணங்கள்லாம் செல்றதுக்கு உண்டான ஏற்ற அமைப்பு இருக்கும். இப்போ வயதான மிதுன ராசிக்காரர்கள் வந்து வயதானவர்களா இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டிப்பா ஆன்மீக பிரயாணங்களா போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா மாணவ மாணவிகள், படிப்பு அப்படிங்கிறது இப்ப வந்து நம்ம அடுத்த டிகிரி பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம். படிப்பு அப்படிங்கிறது நல்லா வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், அதுல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்னா ஒரு சில கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கமே வராது. என்னதான் நம்ம நைட்டு படுத்து என்னதான் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் தூக்கமே வராது. இன்னொரு சில கேட்டகரிகள் இருப்பாங்க, நமக்கு தூக்கம் ஓர் இருந்தாலும் அந்த போன் படம் பார்த்துட்டு போன்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி ஏதோ ஸ்ட்ரெஸ், வேலை, ஒர்க் இருக்கிறதுனால தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து
இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள்ல போறது ஜாக்கிரதையா இருக்கணும். நரம்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். குறிப்பா பெண்களுக்கு இடுப்பு இடுப்பு பகுதியில எலும்பு பிரச்சனைகள், அந்த தேய்மான பிரச்சனைகள்ல கண்டிப்பா வரும். நம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு செய்வது உகந்தது. சனிக்கிழமை வந்து முடிந்தா காலையில இல்லைன்னா சாயங்காலம் வந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்து வழிபட்டால் சகலவித பிரச்சனைகளும் தீரும்.